விக்ரம் படத்துல இன்டர்வல் ஒரு கெட்ட போட்டு ஒருத்தர் நின்னாரு, யாரோ ஒருத்தர் அதே மாதிரி ஒரு கெட்ட போட்டு ஒரு வாய்ஸ் வருது, ரைட்டுங்களா? ஏன் கமல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சூர்யா வந்து இவர் போய் படத்துல போய் நீங்க இவரு என்ன சொல்றது, நான் உங்க ஃபேன் சார், இவர் விஜய், இவர் உலகத்திலே பெரிய ஆள் சார், இவர் படத்துல வந்து 2 நிமிஷம் தலையை காட்டு போங்கன்னா ஏன் கமல் போகல? இல்ல கமலுக்கு தெரியாம அந்த வாய்ஸ் ஓவர் என்ன சார் சும்மா எதையாவது இப்படிதான் சப்பா கட்டிட்டு நீங்க எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஓப்பனா ஒண்ணு கேட்கறேன், விஜய் படத்துல எதுக்கு இங்க இருக்கவங்க போற யாரும் கேமியோ போக மாட்டாங்க, நீங்க எதுக்கு போக மாட்டீங்க? லோகேஷ் சமீபத்துல சொல்லியிருக்காருங்க, விஜய் இல்லாம எல்சியூ, அதாவது எல்சியூல வந்து லியோ இல்லாம முடியாது சார். எல்சியூவே குப்பைன்னு ஆக்கி விட்டது லியோ தானே சார். எல்சியூன்றது மிகப்பெரிய சார். விக்ரம்ல அது ஒரு பீக்குக்கு போச்சு சார். அது லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி இந்த இதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அது என்ன ஒரு விக்கிபீடியாவில் எழுதி வச்சிருந்தாங்க. அதில் இதெல்லாம் எழுதி வச்சு அதுக்குன்னு ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க சார். அதை குப்பையாக்குனது லியோ தான். அப்புறம் இன்னும் போட்டுக்கிட்டு லியோ எல்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவர் அதுதான் அதை போனோடனே அந்த வார்த்தையை சொல்லிட்டு என் பக்கத்தில் வரான்னு இருப்பாப்ல. இவருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? எல்சியூ வந்தா சார் ரஜினிகாந்தை காப்பாற்றுறீங்க, என்ன சார் பேசிக்கிறீங்க? ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்றது 50 வருஷம் சகாப்தம் சார். அதை விட வேணும். நீங்கள் ரஜினிகாந்துக்கு அவர் ஸ்டைலில் படம் எடுத்து கொடுத்துட்டு போங்கடா, நீங்கள் அதுவே போதும்டா. நீங்கள் ஒரு சியூலாம் கிரியேட் பண்ண வேண்டாம். ஆர்சின்றது ஒரு 50 வருஷம் பாரம்பரியம் தமிழ்நாட்டுக்கு, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கு. அதுக்கு படம் எடுத்துட்டு போவாங்க. நீங்கள் ஒன்றுலேயே அவரை கொண்டு வர வேண்டாம், இல்லை அவரெல்லாம் திணிக்க வேண்டாம் சார். இவங்க என்ன வேணாலும் சார். நாளைக்கே நம்ம படத்துக்கு போய் உட்காரும்போது விஜய் இதே வந்துட்டு போட்டு சார், கத்துவோம் சார், வைப்போம் சார், ரைட்டுங்களா? இல்லைங்களே என்ன பண்ணிடுவோம், அதனால என்ன இம்பாக்ட்? அதனாலே படம் ஓடிட போகுது? அப்படிலாம் கிடையாது. அப்படி ஓடுறேன்னா ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே விஜய் ரெஃபரன்ஸை வச்சு எத்தனையோ படம் வருது, எல்லா படம் ஓட வச்சுது. நாங்கள் ரஜினி ரெஃபரன்ஸை வச்சு படம் வந்தது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரா ஒன்று அதுக்கெல்லாம் போய் ஹிந்தினா என்னன்னே தெரியாமலாம் போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? அப்படிலாம் இவங்க என்ன போய் பார்த்து படத்தை ஓட வைக்க போகிறாங்க? எங்கே ஓட வைப்பாங்க? என்ன விஜய் படத்தவே இப்போ தான் ஓட வைக்க ஆரம்பிச்சுட்டு கடைசி ஒரு 5 படம் ஓடுதா சார். அப்படின்ற நேரத்தில் அதில் அவர் கேமியோ வந்து அவருடைய வாய்ஸ் கேமியோ வந்து என்ன நடந்துற போது? எங்களுக்கு ஒன்றும் நடக்காது. சும்மா ஒரு தேவையில்லாத ஐப்பை கிரியேட் பண்ணி இவங்க ஒரு உலகத்தில் வாழ்றாங்க சார். அதுதான் யாருமே அவர் படத்துக்கு கேமியோ போக மாட்டாங்க, அவரும் யார் படத்துக்கு கேமியோ வர வேண்டாம்.